கிறிஸ்துவை குறித்து இந்த நேரத்துல நாங்கள் சொல்ல கர்த்தரால் ஏவப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்துல பார்க்கிறோம், அநேகருக்கு ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவ பத்தி அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், அநேகரோட பாவங்களை அவர் மாற்றினார் சொல்றாங்களே, யார் அவர் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேளை யோசித்துக் கொண்டிருப்பீங்க என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, அது எல்லாருக்குமே தெரியும். பட் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த போது ஒரு நோக்கத்தோடு அவர் வந்தார். நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும் பெரிய ஒரு காரியத்தை அவர் தன் தோள்களில் சுமந்து கொண்டு தன்னுடைய ஜீவனையும் நமக்காக தந்து நம்மளை இந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்தார். இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் மனித குலத்தை இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையும் கொடுத்தார். அப்படி 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அநேகருக்கு அநேக நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். அவர் செல்லும் இடமெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டிருந்தது. வியாதிஸ்தர்கள் குணமானாங்க, நோயில இருந்தவங்களுக்கு சுகம் கிடைத்தது, பாவத்தில இருந்தவங்க விடுதலை ஆனாங்க. இப்படியா அநேக நன்மைகள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நடைபெற்ற போதும் இதெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு மனுஷன், சகேவு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் யாருன்னு பாத்தீங்கன்னா வட்டி வசூலிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆயக்காரனுக்கு தலைவனாகவும் பெரிய ஒரு செல்வேந்திரனாகவும் இருந்தான். அவனுடைய செல்வம் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா வட்டிக்கு காசு கொடுத்து அதுல இருந்து வந்த செல்வம். அப்படிப்பட்டவன் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊரே அவனை என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா ஒரு பாவியாக பார்த்தது. அவனுக்கு முன்பாக நடிப்பாங்க, அவனை பார்த்த உடனே எல்லாரும் அவனுக்கு வணக்கம் சொல்லி அவனை ரொம்ப ஒரு பெரிய ஆள் போல பண்ணுவாங்க. பட் ஆனா அவனோட பின்பாக போய் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அவனை ஒரு பாவி என்று சொல்லி அவனை ஏளனமா பேசுவாங்க. அவன் ஒரு குள்ள மனிதனாக இருந்தபடினால அநேகரால என்ன பண்ணப்பட்டான்னு பாத்தீங்கன்னா அவனை கிண்டல் பண்ற ஒரு காரியங்களை நம்ம பார்க்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட்ட உடனே நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், இயேசு கிறிஸ்து போகிற வழியாக அவருக்கு முன்பாக ஓடி போய் பார்க்க போறான் அவரை. ஆனா அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அநேக கூட்டம் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து இருந்தனால அவனால அந்த கூட்டத்துக்கு நடுவில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியவில்லை. அவன் அதோட அப்படியே விட்டு விடவில்லை, மனம் சோர்ந்து அவனை விட்டு விடவில்லை. அவன் என்ன செய்தான் பாத்தீங்கன்னா, எப்படியாவது இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனை பார்த்தே ஆகணும், அவரை பத்தி அநேக காரியங்களை கேள்விப்படுறேனே, அவர் அநேகருக்கு நன்மை செய்யறான்னு பாக்குறோமே, அவர் யாருதான் சொல்லி அவர் முகத்தையாவது நான் பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்றான், இயேசு கிறிஸ்து வருகிற வழிக்கு முன்பாக ஓடி போய் ஒரு காட்டாத்தி மரத்து மேல ஏறி போய் உட்கார்ந்து கொண்டான். நான் இன்னைக்கு எப்படியாவது கர்த்தரை பார்த்தே ஆக வேண்டும் சொல்லி அப்படியாக அவன் ஏறி அந்த மரத்தின் மீது உட்கார்ந்து இருக்கும் போது இயேசு அந்த வழியாக வந்தவர் கரெக்டாக அவர் நிக்கிற இடத்துல அந்த மரத்து பக்கத்துல போய் அவர் கரெக்டாக நின்னார். அங்க இருக்கவங்க எல்லாம் யோசிச்சாங்க, இவர் சகைவேன்னு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த இடத்துல நிக்கிறாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அநேகர் யோசிக்கிறாங்க, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல நின்று அன்னார்ந்து பார்த்து சகைவே இறங்கி வா அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எல்லாரும் அவன் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு பாவியாச்சே, கர்த்தரை இன்னைக்கு கூப்பிட்டு அவனை லெப்ட் அண்ட் ரைட் வாங்க போறாரு போல, அவனை இன்னைக்கு திட்ட போறாரு போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு கொண்டிருந்த போது கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வர போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே அந்த சகேவுக்கு மிகுந்த சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் யாருன்னே இவருக்கு தெரியாது, என்னோட பேரை கரெக்டா சொல்றாரு, அது மட்டும் இல்ல என்னோட வீட்டுக்கு ஒரு வரேன்னு சொல்றாரு, அவ்வளவு பெரிய பரிசுத்தவா என்னோட வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு, நான் பாவியாச்சேன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தன் மனதுக்குள்ள யோசித்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இறங்கி ஓடோடி வந்து கர்த்தரை தன்னோட கரங்களை பிடித்து கொண்டு அவன் என்ன பண்ணோட வீட்டுக்கு கொண்டு போனான். இதை பார்த்து அநேகர் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் என்ன ஒரு பாவியோட வீட்டுக்கு போறாரு, நாம நினைச்சு இவர் அவனை கூப்பிட்டு திட்டுவாருன்னு பார்த்தா இவர் ஒரு பாவி வீட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்களோட மனதுக்குள்ள யோசித்து கொண்டிருந்தாங்க. ஆனா அங்க என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சகேவியோட வீட்டுக்கு அவரோட வாசல்ல அவரோட கால் பட்ட உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் அநியாயமா ஏதாகிலும் சம்பாதித்திருப்பேன் என்றால் என்னோட ஆஸ்தியில பாதியை நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஏழைங்களை கொடுத்து விடுறேன். அது மட்டும் இல்ல, நான் 1க்கு 4 தனியா நான் என்ன பண்றேன், வாங்கின வட்டி காசுகளை திருப்பி கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னான். ஆமா, கர்த்தர் நினைச்சிருந்தாரா அவர் என்ன பண்ணிருக்கலாம் பாத்தீங்கன்னா, நீ ஒரு பாவின்னு சொல்லி அவனை உதாசீனப்படுத்தி நீ எல்லாம் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் சென்றிருக்கலாம். ஆனா அவர் அதை விரும்பல. அவர் என்ன செய்தார் பாத்தீங்கன்னா, அந்த பாவியோட மனம் மாற்றம் அடைய வேண்டும் சொல்லி என்ன பண்ணார், அவனை நேசித்தார். ஆமென். இந்த நாளிலும் கூட நீங்க ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர், அவர் யாரையும் ஜட்ஜ் பண்ற தேவன் இல்ல. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமே அவரோட நோக்கம்.
இது ஒரு மத மாற்றமோ இல்ல வேற எந்த காரியமோ இல்ல. உங்களுடைய மனதுல இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் வரும்போது, எப்படி சகேயோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபர் வந்த உடனே இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொள்ளன்னு சொல்லி யோசிச்சா, இயேசு அவனோட வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைத்த மாத்திரத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்தது. தன்னுடைய பழைய பாவமான வாழ்க்கை எல்லாவற்றையும் அவன் விட்டு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் என்னுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண போறேன், பாதியை வித்து நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன், நான் அநியாயமா ஏதாவது வாங்கியிருந்தேன் என்றால் அதை நாளை தனியா திரும்ப தரப்போறேன் என்று சொல்லி ஒரு மாற்றம் வந்தது. அப்படியா கூட எந்த வேலையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, அவர் என்ன செய்வார்னு சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீங்கனால், இயேசு கிறிஸ்து ஒரு உங்களை மதம் மாற்றுகிற தேவன் அல்ல, ஒரு மனதில் இருக்கிற பாவங்களை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொள்கிறவர்கள் நீங்க இருக்கிற இடத்திலேயே நீங்க இருக்கலாம். நீங்க ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சகேவு உண்மை பார்க்கணும்னு சொல்லி வகை தேடி கொண்டிருந்தான், உங்களை எப்படியாவது பார்க்க வேண்டும் சொல்லி அவன் என்ன பண்ணா, யோசித்தான். அதே போல ஆண்டவரே நானும் உம்மை பார்க்க வேண்டும், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஒருவேளை இது உங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு மேஜிக் போல என்ன ஒரு சொல்றாரு நீங்க யோசிக்கலாம். ஆனா அப்படி அல்ல. கர்த்தர் உங்களுடைய மனதை பார்க்கிற தேவன். இந்த வேளையில கூட நீங்க இதை கேட்கிறவர்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்னோடு பேசுங்க, நீங்க உண்மையான தேவன்னா என் கூட நீங்க பேசுங்க. இவங்க சொல்றாங்களே என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல, நீங்க என்னோட பேசுங்க அப்படி சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கலாம். நீங்க நோயில இருக்கலாம், நீங்க கடன்ல இருக்கலாம், நீங்க பெரிய ஒரு பாவத்துல இருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் அவர் இருக்கிறார். இந்த வேளையில கூட கண்களை மூடி உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களோடு இன்று வேலையில் இடைப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே இந்த வேலையில கூட ஆண்டவரப்பா இந்த பகுதியில வந்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நீர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரப்பா நீர் ஆண்டவருடைய சகேவை ஆண்டவரப்பா அவனுடைய உள்ளத்தை மாற்றினீர். ஆண்டவரப்பா அவனுடைய வீட்டுல நீங்க காலடி எடுத்து வைத்த மாத்திரத்திலே அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டானது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோடு நீங்க இடைப்படுங்க. ஆண்டவரப்பா நீங்க ஆண்டவரப்பா அவர்களுடைய என்ன தேவைகளோடு நோக்கி பார்க்கிறாங்களோ அவளுக்கு ஆண்டவரப்பா அந்த தேவையை நீங்க சந்திக்க வல்லவராய் இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நோயில இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரப்பா நீ இந்த வேளையில விடுதலை தரப்போவதற்காக நன்றி. ஆண்டவரே மனதுல குழப்பத்தோடு வாழ்கிறவர்கள், ஆண்டவர் தங்களோட வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறவங்களோடு நீங்க இந்த நாட்கள் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவன் நீர் நேசிக்கிற தேவன். ஆண்டவரப்பா நீர் யாவரையும் ஆண்டவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். இந்த வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் என்னெல்லாம் கர்த்தர் நேசிப்பாரா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நீங்க ஒன்று தெரிந்து கொள்ளலாம், கர்த்தர் உங்களை தான் நேசிக்கிறார். இந்த வேளையில கூட கர்த்தர் உங்களோடு இடைப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் மனதிலிருந்து கர்த்தரை பார்த்து கேளுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். உங்களுக்கு கர்த்தரை குறித்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அருகாமையில் இருக்கிற இயேசுவின் தீர்க்கதரிசன ஊழிய ஆலயம் இருக்கிறது பக்கத்திலே. நீங்க வரும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறோம். அதுக்கான விலாசங்களையும் காரியங்களையும் இந்த பகுதியில் நாங்க அடுத்த முறை வரும்போது உங்களுக்கான அந்த நோட்டீஸ் அண்ட் காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். நீங்க தயவாய் வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறுகிற ஆலயத்திலே நீங்க வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆமென்.